வருகை தந்துள்ள அனைத்து கல்லூரி மாணவிகளையும் சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பாரத பண்பாடு கேந்திரத்தின் சார்பாக இந்த கல்லூரி மாணவிகளின் நிகழ்ச்சியை ஏன் நடத்த வேண்டும்? ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் நமது பண்பாடு, நமது கலாச்சாரம் நமக்கே தெரிவது கிடையாது. அப்படி இருக்கையில் நாம் எப்படி நமது குழந்தைகளுக்கு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுப்பது? நமக்கு நமது கலாச்சாரமும் பண்பாடும் தெரிந்திருக்க வேண்டும். அன்பு மாணவிகளே, இந்த விழாவில் டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வக்கீல்கள், போலீஸ் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், ஆசிரியர்கள், துறவிமார்கள் அனைவரும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் வல்லமை படைத்தவர்களாகவும் தனி திறமை படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏன், உங்கள் பெற்றோர்கள் கூட திறமை படைத்தவர்களாகவும் வல்லமை படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? அப்படி இருக்கையில் நமது குடும்பத்திலும் சரி, இந்த சமுதாயத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? காரணம், நமது பண்பாடு, கலாச்சாரம், நமது குடும்ப வாழ்க்கை சிதைக்கப்பட்டு விட்டது. அந்நியர்களின் படையெடுப்பாலும் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியாலும் நமது குடும்ப வாழ்க்கை சிதைக்கப்பட்டு விட்டது. நமது குடும்ப வாழ்க்கை சிதைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் நாம் அனைவரும் நமது குடும்ப வாழ்வின் கடமைகளை மறந்து விட்டோம். நமது குடும்ப வாழ்வின் கடமைகளை மறந்துவிட்ட காரணத்தினால் நாம் அனைவரும் நமது குடும்பத்திலும் சரி, இந்த சமுதாயத்திலும் சரி, பல வேதனைகளுக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி கொண்டு இருக்கிறோம். அப்படியென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒரு நல்ல குடும்பத்தை படைக்க வேண்டும். ஒரு நல்ல குடும்பம்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்க முடியும். ஒரு நல்ல சமுதாயம்தான் ஒரு நல்ல தேசத்தை படைக்க முடியும். ஒரு நல்ல குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சமமானது. ஒரு நல்ல குடும்பத்தில் தான் பஞ்ச பூதங்களும் அடைக்கலம் ஆகின்றன. ஒரு நல்ல குடும்பம் என்பது தனிமனித ஒழுக்கம், தனிமனித பண்பாடு, தனிமனித வருமானம், இவைகள்தான் ஒரு குடும்பத்தை தீர்மானிக்கின்றன. ஒரு குடும்பம் என்பது என்றால் என்ன? அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, மனைவி, மக்கள், இவர்கள்தான். இவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதுதான் நமது பண்பாடும் கலாச்சாரமும். பெற்ற தாயிடம் எப்பொழுதும் எதிர்த்து பேசக்கூடாது. நமக்கு எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள் நமக்காக. எந்த குடும்பத்தில் பெற்ற தாய் கண்ணீர் சிந்துகிறார்களோ அந்த குடும்பத்தில் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. இராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், புறநானூறாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், அனைத்திலும் தாய்தான் முதலாவதாக இருக்கிறாள். பரதனை பார்த்து ராமபிரான் கூறுகிறார், ஒரு தாயானவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவள் மன்னிக்கப்பட வேண்டியவளே. காரணம், அவள் நம்மை இரத்தத்தால் பெற்றெடுக்கிறாள். உலகத்தில் உள்ள பாசத்தில் சிறந்த பாசம் தாய் பாசம் மட்டுமே. மாத்ரு தேவபவா என்பது சிமிருதி வாக்கியம். நாம் எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலும் தீர்ப்பை நமக்கு சாதகமாகவே எழுதுபவள் பெற்ற தாய் மட்டும்தான். தாயின் பெருமைகளை இப்போது உள்ள குழந்தைகளிடம் எடுத்துரைப்பதுதான். அம்மா நமக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள். இப்போ உள்ள பையன்களை பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாகி தாடி வைத்து கொண்டு திரிகிறார்கள் இல்லையா? இவர்களை நம் பகுதியில் நாம் வாழும் இடத்தில் உள்ள கல்லூரி மாணவிகளாகிய நீங்கள் குறைந்தது 5 நபர் முதல் 10 நபர்களை வைத்து மாலை நேர வகுப்பாடு, கோடைக்கால பண்பாட்டு என்று பண்பாட்டு வகுப்பு நடத்த வேண்டும். ஆசிரியர்களாக நீங்கள் பணி செய்ய வேண்டும். இவர்களை திருத்துவதில்தான் உங்களின் முழு திறமை உள்ளது. எவன் ஒருவன் தந்தையின் பேச்சை முழுமையாக கேட்கிறானோ அவன் இறைவனை நாட வேண்டியதில்லை. இறைவனே அவனை நாடி வருகிறார். சரிங்களா? கோடை பண்பாட்டு வகுப்பு என்று தொடர்ந்து 10 நாள் ஏப்ரல் 1 முதல் நம் பகுதியில் வகுப்பு எடுக்க வேண்டும். இதில் யோகா, பண்பாடு, கலாச்சாரம், விளையாட்டு, நம் தேசத்தின் பெருமைகளை நம் வசிக்கின்ற பகுதியில் ஆசிரியர்களாக நீங்கள் இருந்து வகுப்பு எடுக்க வேண்டும். கஷ்டம்தான். 5 பேரை உட்கார வைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை. நாம் பிறந்தவுடன் பித்ரு கடன், கல்வி கடன், தெய்வ கடன் என்று இதிகாசத்தில் வருகிறது. ஆகையால் நம் பகுதி மாணவ மாணவிகளுக்கு வகுப்பு எடுத்து நமது கலாச்சாரத்தையும் காக்க வேண்டும், நமது கல்வி கடனையும் அடைக்க வேண்டும். இதை செய்வேன் என்று கூறும் மாணவிகள் கை தூக்குங்கள். அருமை அருமை, வாழ்த்துக்கள். கை தூக்கி இருக்கும் மாணவிகளுக்கு கை தூக்காத மாணவிகள் சிறந்த கைத்தட்டு கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாணவிகளும் உங்கள் பகுதியில் யோகி ஆதித்யநாத் போன்ற மாணவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அப்பா அழத் தெரியாதவரா? இல்லை, தன் கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர். அம்மா தோசை மாதிரி, அப்பா தோசைக்கல் மாதிரி அவ்வளவு தியாகம் செய்பவர். தனது தியாகத்தால் தனது குடும்பத்தை வளர்ப்பவர். அம்மா தன் குழந்தையை இடுப்பில் தூக்கி யாரும் பார்க்கக்கூடாது என்று வளர்ப்பவர். ஆனால் தந்தையோ தன் காணாத உலகத்தையும் தன் மகன் காண வேண்டும் என்பதற்காக தோள் மீது தூக்கி கொண்டு செல்பவன் தான் தந்தை. அப்படிப்பட்ட தந்தை நமக்கு வில்லனாகத்தான் தெரிகிறார். உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்க. அப்பாவின் பெருமை அவர் போட்டாவில் கை கட்டி நிற்கும்போது தான் நமக்கே அவரின் பெருமை தெரிய வரும். வேகமாக செல்லாதே, மெதுவாக செல் என்று தந்தை கூறினாலும், பூவாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய், செடியாக இரு, பூத்து கொண்டே இருப்பாய் என்று கூறினாலும் நமக்கு வில்லனாகத்தான் தெரிகிறார். என்னதான் வேப்ப மரத்துக்கு பாலும் தேனும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை ஒருபோதும் மாறாது. அதுபோல சில தீய சகவாசங்கள் கூடாது என்று அப்பா கூறினாலும் நமக்கு வில்லனாகத்தான் தெரிகிறார். உண்மைங்களா இல்லைங்களா? சொல்லுங்க. எவன் ஒருவன் தந்தையின் பேச்சை முழுமையாக கேட்கின்றானோ அவன் இறைவனை நாட வேண்டியதில்லை, இறைவனே அவனை நாடி வருகிறார். தந்தைக்கு முன்பு குரலை ஒருபொழுதும் உயர்த்தக்கூடாது. எவன் தந்தைக்கு முன் குரலை உயர்த்துகின்றானோ அவனை இறைவன் தாழ்த்தி விடுகிறான் அல்லது சிறுமைப்படுத்தி விடுகிறார். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தான் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் சேர்ப்பதுதான் மாணவிகளாகிய உங்களின் கடமை. நீங்கள் ஒரு ஆசிரியராக, சகோதரியாக கோடைக்கால பண்பாட்டு வகுப்பை எடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அக்கா தங்கை உறவை போல இனிமையான உறவு எதுவும் கிடையாது. எந்த குடும்பத்தில் சகோதரிகள் கண்ணீர் சிந்துகிறார்களோ அந்த குடும்பத்தில் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. என் மனைவி எவ்வளவு ஆற்றல் படைத்தவளாக இருந்தாலும், வலிமை படைத்தவளாக இருந்தாலும் நம் சகோதரிகளின் பாசத்திற்கு முன் ஒன்றும் கிடையாது. ஆகையால் இளைய சமூகத்திடம் சகோதரிகளிடம் பண்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவதுதான் நமது பண்பாட்டு வகுப்பு. சகோதரர்களுடன் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. மூத்த சகோதரர் தந்தைக்கு சமமானவர், இளைய சகோதரன் மகனுக்கு சமமானவன். அவனை எப்பொழுதும் ரட்சிக்க வேண்டும். சகோதரர்களுக்குள் சண்டையிட்டு கொண்டால் அந்த குடும்பத்தில் ஒருபோதும் மேன்மை இருக்காது. ஆகையால் சகோதரர்களின் ஒற்றுமையை பற்றி பண்பாட்டு வகுப்பில் எடுத்து கூற வேண்டும். ஆகையால் அன்புள்ளம் கொண்ட மாணவி செல்வங்களே, இங்கு 150 மாணவிகளுக்கு அதிகமாக வந்திருக்கிறீர்கள். பாராட்டுகள். சுவாமி விவேகானந்தர் 100 இளைஞர்களை எனக்கு தாருங்கள், நான் உலகின் குருவாக நம் பாரதத்தை உருவாக்கி தருகிறேன் என்று கூறினார். இன்று இந்த மாபெரும் விழாவில் நம் மதுரையில் பண்பாட்டையும் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வீர மங்கையாக மீனாட்சியின் ஆசையுடன் தாங்கள் இருக்கின்ற பகுதியில் பாரத பண்பாட்டு கேந்திரம் தென் தமிழ்நாடு மதுரை மாநகர் சார்பாக நீங்கள் வகுப்பு எடுக்க முன் வர வேண்டும். ஆசிரியர்களாக வாருங்கள் என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். விருப்பமுள்ள மாணவிகள் தங்களின் பெயர்களை பதிவிட்டு செல்லுங்கள். அன்பு மாணவி செல்வங்களே, எங்களின் பாரத பண்பாட்டு கேந்திரம் மதுரை மாநகர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எந்த ஒரு உதவி வேண்டும் என்றாலும், சட்ட சிக்கலாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று உறுதி கூறுகிறேன். எனது பெயர் சி. பழனிவேல், எக்ஸ் நேவி, மதுரை மாநகர் ஒருங்கிணைப்பாளர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உணவு ஏற்பாடாகியுள்ளது. அனைவரும் உணவு அறிந்துவிட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.